வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சர்க்கிள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயே முதல்ல நம்ம படிக்க வேண்டியது வந்துட்டு நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படும் ராஜாராம் மோகன் ராய் பற்றி தான் வந்துட்டு படிக்க போகிறோம். இவரை பற்றி இல்லாத கொஷின் பேப்பரே வந்துட்டு இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு இவரை பற்றி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இவரோட இளமை காலம் மற்றும் கல்வியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ராஜாராம் மோகன் ராய் 1772ஆம் ஆண்டு மே 22 வங்காளத்தில் உள்ள ராதா நகர் என்ற கிராமத்தில் வந்துட்டு பிறந்தார். இவர் ஒரு பன்மொழி புலவர். இவருக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும் அப்படின்னா, அரபு, பாரசீகம், சமஸ்கிருதம், ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் லத்தீன் என பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். இவர் வந்துட்டு 1803 முதல் 1814 வரை கிழக்கிந்திய கம்பெனியில ஜான் டிக்பை என்பவரிடம் பணிபுரிந்து வந்தார். இந்த அனுபவமே அவர வந்துட்டு மேற்கத்திய சிந்தனைகளுக்கு அறிமுகப்படுத்தியது. அதனால தான் இவர் வந்துட்டு மேற்கத்திய சிந்தனைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சமய சீர்திருத்தங்கள். அடுத்ததா நம்ம பார்க்க போறது இவருடைய சமய சீர்திருத்தங்கள தான் வந்துட்டு பார்க்க போறோம். இவரதோட முதல் இலக்கு வந்துட்டு மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை ஒழிப்பது தான் வந்துட்டு இவரோட முதல் இலக்கா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்காக 1815 ஆத்மிய சபா அப்படிங்கிற ஒண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. நெருக்கமானவர்களின் சங்கம் என்பதை தொடங்கி ஒரே கடவுள் கோட்பாடை வலியுறுத்தினார். அடுத்து 1828 ஆகஸ்ட் 20 பிரம்ம சமாஜம். இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான இயர். 1828 ஆகஸ்ட் 20 தான் பிரம்ம சமாஜத்தை தொடங்கி உருவ வழிபாட்டை வந்துட்டு எதிர்த்தார். பல தெய்வ வழிபாட்டை கண்டித்தார். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கல்கத்தாவில் வந்துட்டு அவர் கட்டிய கோவிலில் எந்த ஒரு சிலையோ, படமோ வந்துட்டு கிடையாது. எந்த ஒரு மதத்தையும் தரக்குறைவாக பேசக்கூடாது என்பதுதான் இவரோட ஒரு கண்டிப்பான விதியாவே வந்துட்டு இருந்தது. அடுத்து நம்ம இவரோட சமூக புரட்சிய பத்தி வந்து பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமா சதி ஒழிப்பு அததான் பார்க்க போறோம். ராஜாராம் மோகன் ராய் வாழ்நாள் சாதனையா வந்துட்டு கருதப்படுவது வந்துட்டு இந்த சதி ஒழிப்பு தான். அதாவது உடன்கட்டை ஏறுதல் என்னும் சதி ஒழிப்பு. 1811 தனது அண்ணன் வந்துட்டு மறைந்தபோது, அண்ணி வந்துட்டு சதி செய்யப்பட்டதை கண்டு வந்து துடித்தார். தொடர்ந்து போராட்டத்தின் விளைவாக 1829 டிசம்பர் 4 அப்போதைய தலைமை ஆளுநர் வில்லியம் பென்டிக் பிரபு சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். இது தவிர குழந்தை திருமணம், பெண் அடிமைத்தனம் ஆகியவற்றை எதிர்த்தார். விதவை மறுமணத்தை மனதார ஆதரித்தார். அடுத்து நம்ம இவரோட தலைப்பு கீழ பார்க்க போறது கல்வி மற்றும் இதழியல். கல்வியால் மட்டும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நம்பியவர் வந்துட்டு ராஜாராம் மோகன் ராய். அதுக்காக 1817 டேவிட் ஹேர் உதவியுடன் கல்கத்தாவில் இந்து கல்லூரியை வந்துட்டு தொடங்கினார். எ அது மட்டும் இல்லாம சில இதழ்களையும் வந்துட்டு இவர் தொடங்கியிருப்பாரு. அந்த இதழ்கள பத்தி வந்துட்டு பார்க்கலாம். வங்காளி மொழியில் வந்துட்டு சம்பத் கௌமுகி 1821 வந்துட்டு சம்பத் கௌமுகி அப்படிங்கிற பத்திரிகையை வந்துட்டு தொடங்குனாரு. அப்புறம் வந்துட்டு பாரசீக மொழியில் வந்துட்டு மிராத்துல் அக்பர் அத வந்துட்டு தொடங்கி, இந்திய பத்திரிகை துறையின் முன்னோடியாக வந்துட்டு திகழ்ந்தார். அடுத்து நம்ம பார்க்க போறது, ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா அப்படிங்கிற பட்டத்த வந்துட்டு யார் குடுத்தா அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். 2ஆம் அக்பர் மற்றும் இ 2ஆம் அக்பர் தான் இவருக்கு வந்துட்டு இந்த ராஜா அப்படிங்கிற பட்டத்த வந்துட்டு குடுத்திருப்பாங்க. இவருக்கு ராஜா என்ற பட்டத்தை வழங்கிய முகலாய மன்னர் 2ஆம் அக்பர். மன்னரின் ஓய்வூதிய தொகையை உயர்த்தி பேசவே இவர் வந்துட்டு லண்டன் வந்துட்டு சென்றார். ஆனா அங்க வந்துட்டு இவரு அன்பார்ச்சுனேட்டா 1833 இங்கிலாந்தில் பிரிஸ்டல் நகரில் மூளை காய்ச்சலால் வந்துட்டு காலமானார். இவருக்கு பிறகு வந்துட்டு பிரம்ம சமாஜத்தை தேவேந்திரநாத் தாகூர் மற்றும் கேசவ் சந்திர சென் ஆகியோர் வழிநடத்தினர். இவங்க 2 பேர பத்தி நம்ம அடுத்த வீடியோல வந்துட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சர்க்கிள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயே முதல்ல நம்ம படிக்க வேண்டியது வந்துட்டு நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படும் ராஜாராம் மோகன் ராய் பற்றி தான் வந்துட்டு படிக்க போகிறோம். இவரை பற்றி இல்லாத கொஷின் பேப்பரே வந்துட்டு இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு இவரை பற்றி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இவரோட இளமை காலம் மற்றும் கல்வியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ராஜாராம் மோகன் ராய் 1772ஆம் ஆண்டு மே 22 வங்காளத்தில் உள்ள ராதா நகர் என்ற கிராமத்தில் வந்துட்டு பிறந்தார். இவர் ஒரு பன்மொழி புலவர். இவருக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும் அப்படின்னா,
அரபு, பாரசீகம், சமஸ்கிருதம், ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் லத்தீன் என பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். இவர் வந்துட்டு 1803 முதல் 1814 வரை கிழக்கிந்திய கம்பெனியில ஜான் டிக்பை என்பவரிடம் பணிபுரிந்து வந்தார். இந்த அனுபவமே அவர வந்துட்டு மேற்கத்திய சிந்தனைகளுக்கு அறிமுகப்படுத்தியது. அதனால தான் இவர் வந்துட்டு மேற்கத்திய சிந்தனைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சமய சீர்திருத்தங்கள். அடுத்ததா நம்ம பார்க்க போறது இவருடைய சமய சீர்திருத்தங்கள தான் வந்துட்டு பார்க்க போறோம். இவரதோட முதல் இலக்கு வந்துட்டு மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை ஒழிப்பது தான் வந்துட்டு இவரோட முதல் இலக்கா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்காக 1815ல் ஆத்மிய சபா அப்படிங்கிற ஒண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. நெருக்கமானவர்களின் சங்கம் என்பதை தொடங்கி ஒரே கடவுள் கோட்பாடை வலியுறுத்தினார். அடுத்து 1828 ஆகஸ்ட் 20ல் பிரம்ம சமாஜம். இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான இயர். 1828 ஆகஸ்ட் 20ல தான் பிரம்ம சமாஜத்தை தொடங்கி, உருவ வழிபாட்டை வந்துட்டு எதிர்த்தார். பல தெய்வ வழிபாட்டை கண்டித்தார்.